அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதிலும் காஞ்சி மகாமுனிவர் அருளிய சில அரிய பெரிய தத்துவங்களையும் அறிவுரைகளையும் சேர்ந்து சிந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தாத்தாவும் இது என்ன தலைப்பு? ஒன்றும் இல்லை, சஸ்பென்ஸே வேண்டாம். ஒரு தாத்தா நம்ம ஐயா தான், மகா பெரியவர் தான் ஒரு தாத்தா, சரியா? இன்னொரு தாத்தா தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இலக்கியங்கள் வெளிப்பட்டிருக்காது. எங்கெங்கோ கிராமங்களில் காலார நடந்து, கால் கடுக்க நடந்து அவர் கண்டெடுத்த ஏடுகள், அடுப்புக்கு எரிக்கப்பட்டிருந்த ஏடுகள், அதிலிருந்து அடுப்புக்கு தப்பித்த ஏடுகள் எத்தனையோ, அதையெல்லாம் வாங்கி பதம் பிரித்து எழுதி அதுக்கு உரையெல்லாம் அவர் இட்டிருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு கொண்டாடும் விதமாக தமிழ் இருந்திருக்காது என்கின்ற அரிய பெரிய உண்மையை இன்னும் தமிழ் மக்கள் சரியாக உணரவில்லை. அவருக்கு சேர வேண்டிய பாராட்டு இன்னும் சரியாக சென்று சேரவில்லை என்பதுதான் பலருடைய குறையாகவும் இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவருக்கு முன்னோடியாக இருந்தவர்களும் அவருக்கு பின்பு அவரோடு இருந்த சிலரும் இந்த அருமையான பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய திரு மா வைத்திலிங்கனார் அவர்களை தொடர்பு கொண்டால் இது பற்றிய அரிய பல செய்திகளை அவர் நமக்கு தெரிவிப்பார். ஆனால் அந்த தமிழ் தாத்தாவுக்கும் நம்முடைய இந்த தாத்தாவுக்கும் தொடர்பு இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதை மகா பெரியவரே தன்னுடைய திருவாயால் சொல்லும் பொழுது நமக்கு அந்த சுவாரஸ்யம் பரவசமான தகவல்களாக வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய மடத்துக்கு நீண்ட காலமாகவே தமிழ் புலவர்களுடைய தொடர்பு உண்டு. இதில் நான் சாட்சி காட்டிய ஒரு விஷயம், ஒரு சான்று ஒன்று காட்டினேன். அப்போது உவே சாமிநாதையருடைய ஆராய்ச்சிக்கு அது ஒத்தாசையாக இருந்ததால் தமிழ் தாத்தா ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லுகிறார். தாத்தா கூத்தாட வைத்த, தமிழ் தாத்தாவை கூத்தாட வைத்த அந்த தகவல் எது, அந்த நிகழ்ச்சி எது என்பதை பார்ப்போம். தஞ்சை வாணன் கோவை என்று தமிழிலே ஒரு நூல் இருக்கிறது. கோவை 96 பிரபந்த வகைகளில் ஒன்று. அகப்பொருள் என்பதாக நவரசங்களில் சிருங்கார பிரதானமாக இருக்கக்கூடிய நூல் கோவை நூல். அப்படிப்பட்ட அந்த சிருங்காரத்தை ரசப்பிரதானமாக கொண்ட நூல்களில் ஒன்று, காவிய வகைகளில் ஒன்று கோவை என்பது. அந்த இதில் இந்த கோவைகளிலே நாயிகா பாவத்தில் தன்னை பெண்ணாக்கி வைத்துக்கொண்டு இறைவனை ஆணாக கருதி மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கின்ற நூலுக்கு திருக்கோவையார் என்கின்ற பெயர் உண்டு. அப்படி ஒரு நூல் உண்டு. திரு என்பது மரியாதை அடைமொழி. அதுபோல பின்னாலே திரு கோவையார், பின்னாலே வருகின்ற ஆர் என்கின்ற விகுதியும் மரியாதை விகுதி தான். இந்த ஆரை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிள்ளையார் மரியாதை விகுதி, கிருபானந்த வாரியார் நமக்கு அது கிருபானந்த வாரியார், பிள்ளையார் என்பது மரியாதை விகுதி என்பதை நமக்கு ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறார் என்பது ஒரு பதிவிலே நாம் பகிர்ந்து கொண்டோம். எனவே திரு மரியாதை அடைமொழி கோவை, அதுபோல் விகுதியாக வருகின்ற யாரும் அடையாளம், மரியாதை அடையாளம் என்பதை பார்த்தோம். கோவை என்பது தஞ்சையிலே இருந்த வாணன் என்கின்ற வள்ளலை பற்றிய ஒரு சிருங்கார காவியம். தஞ்சை வாணன் தானே பேர். அந்த தஞ்சை வாணனை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு நாள் தமிழ் புலவர்கள் அவனுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அவன் ஊரில் இல்லை, இங்கே போயிருக்கிறான். ஆனால் அவனுடைய மனைவியாக தஞ்சை வாணனுடைய ராணி அங்கே இருக்கிறாள். அவளுக்கும் நல்ல தமிழ் கவிதையிலே நல்ல ரசனை உண்டு. இலக்கியத்திலே தோய்ந்த மனம் அந்த ராணியினுடைய மனம். இப்போ பார்த்த புலவர்கள் பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் வெறுமே திரும்ப வேண்டாம், அவளுக்கே நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பாடல்களை பாடுவோமே, அவளும் கேட்பாளே, ரசனை உள்ளவள் தானே என்று. அப்போ திருச்செவி சாற்றுவது, ராணியினுடைய திருச்செவி சாற்றுவோம் என்று அவர்கள் முடிவு பண்ணி அப்படியே செய்தார்களாம். பெரியவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தஞ்சை வாணனுடைய மனைவி தமிழ் ரசனை உள்ளவள், இலக்கிய அறிவு உள்ளவள் என்று பார்த்தோம். இவளையும் ஒரு தமிழ் பாட்டி என்றே சொல்லலாம் என்று கிண்டலாக நகைச்சுவையாக சொல்லுகிறார். வயசில் அவள் பாட்டி இல்லை, இளையவள் தான்.
ஆனால் பாட்டுக்களை புலவர்களிடமிருந்து பாட்டுக்களை பெற்றதனால் அவள் பாட்டியாகிறாள் என்று சுவாரஸ்யம் சொல்லுகிறார். இந்த பாட்டு சமர்ப்பணத்துக்கு பாத்திரமானதால் இந்த பாட்டியான தஞ்சைவாணன் பத்தினி என்ன நினைக்கிறாள்? நம்முடைய கணவர் இருந்தால், அரசர் இருந்தால் இந்த புலவர்களை எப்படி கௌரவித்திருப்பார், நல்ல தகுந்த சன்மானம் கொடுத்திருப்பார் அல்லவா? சரி, கணவரை விட நாம் இன்னும் அதிகமாகவே இவர்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும், பரிசு பொருள்களை கொடுக்க வேண்டும் என்று அந்த பாட்டியான ராணி, பாட்டை வாங்கி பாட்டியான ராணி தீர்மானிக்கிறாள். என்ன பண்ணுகிறாள்? அந்த புலவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தாம்பூல மரியாதை செய்கிறாள். ஒவ்வொரு தாம்பூலத்திலும் சாதாரண தேங்காய்க்கு பதிலாக தங்கத்தாலான ஒரு தேங்காயை வைத்து கொடுத்தாள். எப்படி? சாதாரண தேங்காய்க்கு பதிலாக தங்கத்தாலான ஒரு தேங்காயை வைத்து கொடுத்தாள். இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? வாணன் ஊரில் இல்லாத போது இவர்கள் வருவார்கள் என்று முன்னமே தெரிந்து பண்ணி வைத்திருப்பாள் போல இருக்கிறது என்று பெரியவர் கூடவே ஒரு அசைடு ஒன்று சொல்லுகிறார். புலவர்களுக்கு ஒரே சந்தோஷம். கேட்பானே, தாம்பூலத்தில் தங்க தேங்காய் வச்சு கொடுக்குறதுங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் கவிதைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இவர்கள் கிளம்புகின்ற நேரம் தஞ்சைவாணன் திரும்பி வந்து விட்டான். அப்புறம் அவன் என்ன வந்திருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். பார்க்கும் பொழுது விஷயம் கேள்விப்படுகிறான். இவர்கள் கொண்டு வந்த பாடல்களை ராணியிடம் பாடி திருச்செவி சாற்றி அவள் ஒவ்வொரு பாட்டுக்கும் தாம்பூலத்திலே ஒரு தங்க தேங்காயை வைத்து கொடுத்தாள் என்ற செய்தியை அவன் கேள்விப்படுகிறான். ஏனென்றால் கூட இருப்பவர்கள் அது ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லுகிறார்கள். ராணி அப்படி பரிசு கொடுத்துருவான். உடனே தஞ்சைவாணன் கோபம் வந்து, பயங்கர கோபம் வந்துடுச்சு அவளுக்கு. என்னம்மா அது, தங்க தேங்காயா? எதற்கு என்ன மதிப்பு கொடுக்கலான்னு உனக்கு விவஸ்தை இல்லையா? புத்தி கெட்டு போச்சா அவனுக்கு என்று அவள்கிட்ட ராணியை எல்லார் மத்தியிலும் கோபித்துக் கொள்ளுகிறானா. அது மட்டும் இல்லாமல் புலவர்களை பார்த்து இந்த தங்க தேங்காயின உடனே திருப்பி கொடுங்க அப்படிங்கிறானா. திருப்பி கொடுங்க, இங்கே உட்காருங்க, உங்களுக்கு எது நியாயமான சம்பாவனையோ அதை நான் செய்வேன், எது சரியான பரிசு பொருள் அதை நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், முதல்ல அந்த தங்க தேங்காயின திருப்பி கொடுங்கன்ட்டு தஞ்சைவாணன் மிரட்டான். ராணிக்கு முகத்தில் ஈயாடவில்லைன்னா இப்படி கோவிச்சுக்கிறாரு. புலவர்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்படி கைக்கு வந்தது போச்சே. யாருமே இதுவரைக்கும் தமிழ் கவிதையிலே தாம்பூலத்தோடு அனுப்பி விடுவார்கள். எல்லாம் தேங்காய் மூடி கச்சேரி சொல்லுவோம், தேங்காய் மூடி கச்சேரியாக இருக்கும். இன்றைக்கு அந்த ராணி அவ்வளோ ரசித்து நம்மளை மெச்சி ஒரு தங்க தேங்காய் வச்சு கொடுத்துருக்கா. இது எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய இந்த வள்ளல் இன்றைக்கு என்ன அவருக்கு ஆயிற்று, மணலில் என்ன கெட்டு போயிற்று, இப்படி திருப்பி கொடுக்க சொல்லி விட்டாரு. கொடுப்பதை திருப்பி கொடுக்க சொல்வது என்பது எவ்வளோ பண்பு குறைவது. கொடை வள்ளலாகவும் மரியாதை பண்பில் மிக்கவனாகவும் இருந்தவன் எப்படி இப்படி அடியோடு மாறிவிட்டான் என்று அவருக்கெல்லாம் ரொம்ப ஒரு அலுப்பா போச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, ராணி உள்ள போயிட்டாங்க. தஞ்சைவாணன் ராணியுடனே திரும்பி வருகிறான். புலவர்களை பார்த்து, இப்போ திரும்பவும் சம்பாவனை, திரும்பவும் தாம்பூலம், திரும்பவும் ராணி கொடுத்த அதே தங்க தேங்காய் தான். ஆனால் அந்த தேங்காயிலே 3 கண்களிலும் ரத்தினங்களை பதித்து கொடுக்கிறான். 3 கண்களிலும் ரத்தினங்களை பதித்து கொடுக்கிறான். விலை மதிக்க முடியாத 3 ரத்தினங்களை பதித்து கொடுத்தான். வெறும் தேங்காயாக கொடுக்காமல் தங்க தேங்காயாக ராணி தந்தாள் என்றால் வெறும் தங்க தேங்காயா தருவது என்று கோபமடைந்து ரத்தினங்களை பதிப்பித்து கொடுத்தான் என்று ஒரு கதையை நம்ம கேள்விப்படுகிறோம் என்று மகா பெரியவர் சொல்லுகிறார். அப்போ இவனுடைய ராணி பாட்டு கேட்ட பாட்டி என்றால் இவனும் தமிழுக்கு அள்ளி கொடுத்த தாத்தா என்பதால் தமிழ் தாத்தா தான் இவனும் என்று சுவாரஸ்யமாக சொல்லுகிறார். இந்த தஞ்சைவாணனை பற்றி தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தார். அதாவது அவன் ஆட்சி நடத்திய தஞ்சை சோழ நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இல்லை, பாண்டிய நாட்டில் இருக்கின்ற தஞ்சாக்கூர் என்றும் பல காரணங்கள் காட்டி அவர் முடிவு செய்திருந்தார். மதுரையிலிருந்து மானாமதுரை போகக்கூடிய அந்த ரயில்வே லைனில் திருப்பாச்சேத்தி என்று ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. அதற்கு 1 மைல் தெற்கே போனால் வருவது தான் இந்த தஞ்சாக்கூர். இந்த தகவல்லாம் பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். தஞ்சாக்கூர் தான் அந்த வாணனுடைய ஊர் என்பதற்கு ஆதரவாய் நம்முடைய காஞ்சி மடமும் ஒரு சாட்சி தருகிறது என்று அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்ன உடனே அவருக்கு ரொம்பவும் ஆவலும் ஆனந்தமும் அதிகமாயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறார். அவர் சொல்கிறார் கதை. இந்த மடத்தினுடைய
63வது ஆச்சாரியால், 4வது மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் பேர் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1783 பீட்டம் ஏறி சில மாசங்களில் சிவகங்கை ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு ஒரு கிராமத்தை அர்ப்பணம் பண்ணி இருக்கிறார். சரியா? அந்த தான சாசனம் மடத்தில் இருக்கிறது. அந்த கிராமம், அதாவது அவர் பீடம் ஏறிய உடனேயே சிவகங்கை ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு ஒரு கிராமத்தை அர்ப்பணம் செய்திருக்கிறார். அதுதான் அந்த தான சாசனம் மடத்தில் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் மடத்தில் இருக்கு. அந்த கிராமம் இந்த தஞ்சாவூரை தொட்டுக்கொண்டு அதன் தெற்கு பாகத்தில் இருக்கிறது. அதனுடைய பெயர் புலவச்சேரி என்று இருக்கிறது. புலவர் சேரி என்பதுதான் சரி, புலவர் சேரி என்பதுதான் புலவச்சேரி என்று ஆகியிருக்கிறது. அங்கே புலவர்கள் வாழ்ந்த அல்லது அடிக்கடி அவர்கள் வந்து தங்கியிருந்த இடமாக அது இருந்திருக்க வேண்டும் என்பது என் ஊகம். நீங்கள் தஞ்சாவூர் தான் புலவர்களை கொண்டாடிய வாணனின் ஊர் என்று காட்டியிருப்பதாக தெரிந்தவுடன் இப்போ நீங்க சொன்னோன்னே நான் யூகித்த விஷயம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இதுதான் தஞ்சாவூர் தான், அது பக்கத்தில் இருந்தது புலவர் சேரி. அவனுடைய காலத்தில் எப்போது பார்த்தாலும் புலவர்கள் அங்கே மொய்த்து கொண்டிருந்தார்கள், தங்கி இருந்ததனால் அந்த கிராமத்துக்கே புலவர் சேரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட ஐயருக்கு எப்படி இருந்ததாம்? உவே சாமிநாத ஐயருக்கு பழைய சுவடி ஒன்றை கண்டுபிடித்தால் அவர் எப்படி களிப்படைந்திருப்பாரோ அப்படி பரவசமடைந்து ஆனந்த கூத்தாடினார் என்று மகா பெரியவரே தமிழ் தாத்தாவை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு அருமையான பதிவை என்னுடைய நண்பரும் பெருமதிப்புக்கு உரியவருமான மூத்த குடிமகனான திரு ஏபி ராமன் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து எனக்கு மின்னஞ்சலிலே இதை அனுப்பினார். அவருக்கு உங்கள் மூலம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கொஞ்சம் தமிழ் தாத்தாவை யோசிச்சு பாருங்க. எத்தனை நடந்திருப்பார், எத்தனை நடந்திருப்பார், எத்தனை எத்தனை தடைகளை எப்படியெல்லாம் கடந்திருப்பார், எத்தனை ஏடுகள் படித்திருப்பார், அதில் என்னென்ன விட்டு போனதென்று எப்படியெல்லாம் துடித்திருப்பார், எத்தனை ஏடுகள் படித்திருப்பார், அதில் என்னென்ன விட்டு போனதென்று எப்படியெல்லாம் துடித்திருப்பார், எத்தனை பாடுகள் பட்டிருப்பார், அவர் என்னென்ன வார்த்தைகள் ஏளன பொய்களை எத்தனை பேரிடம் கேட்டிருப்பார், அத்தனை துன்பமும் அவர் தேடும் ஒன்று கண்ணிலே பட்ட களிப்பினிலே எப்படி துள்ளி குதித்திருப்பார். அந்த தாத்தா இல்லாமல் இந்த காலத்தில் தமிழ் இல்லை, இந்த தாத்தா இல்லாமல் அந்த காலத்து தர்மம் இல்லை. சரியாக புரிந்து கொள்வோம். அந்த தாத்தா, தமிழ் தாத்தா, அந்த தாத்தா இல்லாமல் இந்த காலத்தில் தமிழ் இல்லை, இந்த தாத்தா இல்லாமல் அந்த காலத்து தர்மம் இல்லை. சொந்த தாத்தா 2 பேர்களின் சோர்வில்லாத உழைப்பினாலே இந்த மட்டும் தமிழும் தர்மமும் 2 கண்களாய் விளங்குதம்மா என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். சொத்து இல்லாமல் நம் அப்பன் பாட்டன்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பதை ஆலோசித்து பார்த்து தேவைகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டும் என்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கும் சொத்து கிடையாது, எங்கள் தாத்தாக்கும் சொத்து கிடையாது. ஏன்னா கம்பீரமாக வாழ்ந்தார்கள். ஏழ்மையிலே தான் இருந்தார் என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம். ஆனால் இவர் ரொம்ப சாதாரண உத்தியோகத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர் தான். அவர் எழுந்து அந்த வீரராகபுரம் சந்நிதி தெரு திருநெல்வேலியில் அவர் கோயிலுக்கு போவதற்காக இப்படி நடந்தால் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பது, அரட்டையை நிறுத்தி வேட்டை இப்படி உதறிட்டு இப்படி எழுந்து நிற்பார்கள். அந்த மரியாதை செல்வத்தால் வராத மரியாதை, அவருடைய கல்விக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் ஏழ்மையிலே அவர் காட்டிய ஏற்றத்திற்கும் கிடைத்த மரியாதை அது. படித்தவன் போகும்போது கூட நடக்கும்போது இப்போ யாரை எழுந்து நிற்கிறாங்களா? பணக்காரன் போனால் பயந்து எழுந்து நிற்கிறான், அரசியல்வாதி போனால் அடிச்சிருவோன்னு பிடிச்சிருவோன்ட்டு பயந்து எழுந்து நிற்கிறோம். ஆனால் ஏழை ஒருத்தர், அவர் வேஷ்டி கிழிசலாக இருக்கும் எங்கள் தாத்தாக்கு, ஆனால் கம்பீரமாக நடந்து போவார், முதுகு கோணவே கோணாது, 85 வயது கூட. அவருடைய ஏழ்மையிலே அவர் காட்டிய ஏற்றம், நேர்மை, அறிவு, கல்வி, ஸ்ரீமத் பாகவதத்தை கரைத்து குடித்து அதிலேயே ஊறி திளைத்திருந்த அந்த மகிமை, இதனால் அவருக்கு கிடைத்த மரியாதை அது. அவர்களுக்கு தேவைகளே இல்லையே. தேவைகளை அதை நம்ம பார்க்கும் பொழுது அதை விட நாம் என்ன சாதித்து விட்டோம்? முன்னோர்களை விட நாம் ஒன்றும் பெரிதாக சாதித்து விடவில்லை. பெரிதும் ஆசைகளிலே சிலந்தியை போல் நாம சிலந்தி வேலையிலே சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல் தடுமாறுகின்றோம். நாம் விரித்த வலையிலே நாமே விழுந்து சிக்கிக்கொண்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்றிலிருந்தேனும்
நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்த்து அதிலிருந்து பெற வேண்டிய செய்திகளில் மிக அருமையான செய்தி நம் தேவைகளை குறைத்துக் கொள்வதுதான். எளிய மனிதனாக ஏற்றமுடன் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஆசைகளை தேவைகளாக நினைத்துக் கொள்ளுகின்ற அறியாமையிலிருந்து விலகி நாம் ஆனந்தமாக